வீட்டுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவிக் கொண்டிருந்தது. அந்த வீட்டின் சுவர்களே கூட ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை எதிர்பார்த்து மௌனமாக காத்திருப்பது போல் தோன்றியது. காலையிலிருந்தே அண்ணாமலை வீட்டில் காணப்படவில்லை. முதலில் யாரும் அதை கீழே எடுத்துக் கொள்ளவில்லை. ஏனெனில் அவர் சில சமயம் யாரிடமும் சொல்லாமல் வெளியே செல்வது வழக்கமே. ஆனால் நேரம் செல்லச் செல்ல அனைவரின் மனதிலும் ஒரு பயம் மெதுவாக குடியேறத் தொடங்கியது. விஜயா மீண்டும் மீண்டும் கதவின் பக்கம் பார்த்துக் கொண்டிருந்தார். இன்னும் சிறிது நேரத்தில் அண்ணாமலை உள்ளே வந்து விடுவார், எல்லாமே பழையபடி சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை அவருக்குள் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் கடக்கும்போது அவரது பதற்றம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே போனது. மீனா ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவள் அடிக்கடி முத்துவை நோக்கி பார்த்துவிட்டு பிறகு தலைகுனிந்து தரையை பார்த்துக் கொண்டிருந்தாள். முத்து வீட்டுக்குள் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தான். கோவில், பஸ் ஸ்டாண்ட், மார்க்கெட் என்று எல்லா இடங்களுக்கும் போன் செய்து பார்த்துவிட்டான். ஆனால் எங்கிருந்தும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ரவியும் தொடர்ந்து பலருக்கு அழைப்புகள் செய்து கொண்டிருந்தான். யாருக்கும் எதுவும் தெரியலை. இந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியில் மனோஜ் மட்டும் முற்றிலும் வேறுபட்டவனாக இருந்தான். அவன் கவலையிலும் இல்லை, பயத்திலும் இல்லை. வீட்டில் எதுவும் நடக்காதது போல் அவனது முகம் சாதாரணமாகவே இருந்தது. இதுதான் ரோகிணியை மிகவும் சினமடையச் செய்தது. அவள் மனோஜிடம், எல்லோரும் இவ்வளவு பதற்றமாக இருக்கும்போது நீ எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது என்று கேட்டாள். அதற்கு மனோஜ் மிக அலட்சியமாக அண்ணாமலை தன்னிச்சையாகவே வீட்டை விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னான். சொத்தை பிரிக்க வேண்டாம் என்பதற்காகவே அவர் எங்கோ மறைந்து கொண்டு எல்லோரையும் பயமுறுத்தி தன் வார்த்தையை ஏற்க வைக்க நினைக்கிறார் என்று கூறினான். மனோஜின் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ரோகிணியின் இதயம் நடுங்கியது. ஒரு தந்தை தன் சொந்த பிள்ளைகள் பற்றி இப்படி சிந்திக்க முடியும் என்றால் உறவுகளுக்கே என்ன அர்த்தம் இருக்கிறது என்று அவளுக்கு முதன்முறையாக தோன்றியது. அதே நேரத்தில் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். விஜயா பெரும் எதிர்பார்ப்புடன் அவர்களை பார்த்தார். ஆனால் இருவரும் வெறுங்கையுடன் உள்ளே வந்ததும் அவரது இதயம் நொறுங்கிப் போனது. அண்ணாமலையின் கைபேசி வீட்டிலேயே கிடைத்தது. அதை ட்ராக் செய்ய முயற்சி செய்தார்கள், ஆனால் எந்த பயனும் இல்லை. இத்தனை நடந்து கொண்டிருக்கும் போதும் மனோஜ் மிகவும் சாதாரணமாக தான் ஆபீஸ்க்கு போக வேண்டும் என்று சொன்னான். இதைக் கேட்டவுடன் விஜயாவின் கோபம் வெடித்தது. தந்தை காணாமல் போயிருக்கும்போது இப்படி எந்த வேலை இவ்வளவு முக்கியமானது என்று அவள் கத்தினாள். அதற்கு மனோஜ், தான் ஏற்கனவே 30 லட்சம் கடனில் மூழ்கியிருக்கிறேன். அதற்கு மேலாக தந்தை காணாமல் போயிருக்கிறார் என்றால் தன் பிசினஸையும் விட்டுவிட வேண்டுமா என்று பதில் சொன்னான். அவனுக்கு தன் வேலைதான் முக்கியம் என்று தெளிவாக கூறினான். விஜயா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதபடி தன் மார்பில் அடித்துக் கொண்டார். இப்படிப்பட்ட கல்ல நான் பெற்றேனா என்று வேதனையுடன் சொன்னார். மனோஜ் இதையெல்லாம் நாடகம் என்று சொல்லி அலட்சியப்படுத்திவிட்டு வெளியேறினான். ரோகிணியும் ஏதோ வேலை இருக்கிறது என்ற பெஹானாவில் வீட்டை விட்டு வெளியே சென்றாள். ஆனால் அவள் நேராக தன் தோழி மகேஸ்வரியின் வீட்டிற்கே சென்றாள். அதே நேரத்தில் முத்துவின் மனதில் ஒரு பயங்கரமான நினைவு தோன்றியது. சில நாட்களுக்கு முன்பு ஒருவர் அண்ணாமலையிடம் வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கிக் கொண்டு பணம் நேரத்தில் கிடைக்காவிட்டால் வீட்டிலுள்ள முக்கியமான ஒருவரை தூக்கிக் கொண்டு போவோம் என்று மிரட்டியதை அவன் நினைவு கூர்ந்தான். இந்த விஷயத்தை முத்து எல்லோரிடமும் சொன்னான். ஆனால் விஜயா அவனை தடுத்து நிறுத்தினாள். அப்படியிருந்தால் அண்ணாமலை ஒரு கடிதம் எழுதாமல் போயிருக்க மாட்டார் என்றும், அவர் தாம் நலமாக இருக்கிறேன், யாரும் என்னை தேட வேண்டாம் என்று எழுதி வைத்திருக்கிறார் என்றும் அவள் சொன்னாள். இவ்வளவையெல்லாம் இருந்தாலும் வீட்டின் பயம் குறையவில்லை. எல்லா இடங்களுக்கும் தகவல் சொல்லப்பட்டது. அண்ணாமலை எங்கேயாவது தெரிந்தால் உடனே தெரிவிக்குமாறு எல்லா அறிமுகமானவர்களிடமும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதற்கிடையில் பார்வதிக்கும் சிவனுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தது. பார்வதி முதலில் தயங்கினாள். ஆனால் பின்னர் விஜயாவை சந்திக்க வீட்டிற்கு வந்தாள். விஜயா பார்வதியை பார்த்தவுடனே உடைந்து அழுதாள். பார்வதி அவளை ஆறுதல் கூற முயற்சி செய்தாள். ஆனால் அவளும் அழுதுவிட்டாள். அண்ணாமலை இந்த வீட்டின் அடித்தளம், அவர் இல்லாமல் இந்த வீடு ஒரு வீடாகவே தெரியவில்லை என்று பார்வதி சொன்னாள். மற்றொரு பக்கம் ரோகிணி மகேஸ்வரியிடம் முழு கதையையும் சொன்னாள். கடன், பிசினஸ் நஷ்டம், சொத்து பிரச்சனை எல்லாவற்றையும் விவரித்தாள். மகேஸ்வரி மெதுவாக ஒரு அபாயகரமான பாதையை காட்டினாள். அவள் சொன்ன யோசனையை கேட்டவுடனே ரோகிணியின் உடல் முழுவதும் மயிர் சிலிர்த்தது. விஜயா நோய்வாய்ப்பட்டால் அண்ணாமலை தானாகவே திரும்பி வந்து விடுவார் என்று அவள் கூறினாள். உடனே உயிரைக் கொல்லாத, ஆனால் உடல்நிலையை மோசமாக்கும் ஒரு மெதுவான விஷம் பற்றி அவள் பேசினாள். ரோகிணி பயந்தாள், நடுங்கினாள். ஆனால் அவளுக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. பயம், பேராசை, கட்டாயம் இவையெல்லாம் சேர்ந்து அவளது கண்களை மறைத்துவிட்டன. அவள் அந்த மருந்தை வாங்கிக் கொண்டு வந்தாள். வீட்டிற்கு வந்து அவள் தேநீர் தயாரித்தாள். அந்த மருந்தை அரைத்து தேநீரில் கலந்தாள். ஆனால் விஜயாவுக்கு தேநீர் கொடுக்க முயன்றபோது விஜயா அதை வாங்க மறுத்தாள். என்னை விஷமே கொடுத்துவிடு என்று அவள் கத்தினாள். இறுதியில் அதே தேநீர் ஸ்ருதியின் கைகளிலிருந்து விஜயாவிடம் சென்றது.
விஜயா கப்பை கையில் பிடித்துக்கொண்டு பார்த்து கொண்டே இருந்தாள். குடிக்கில்லை. ரோகிணி தன் அறைக்குள் சென்று விட்டாள். ஆனால் மீனா அவளது ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளது கண்களில் சந்தேகம் தெளிவாகத் தெரிந்தது. ஏதோ மிகப்பெரிய தவறு நடக்கப் போகிறது என்ற உணர்வு அவளுக்குள் எழுந்தது. மீனாவின் கண்களில் இறங்கிய சந்தேகம் அப்படியே தானாக வந்தது இல்லை. சமையலறையிலிருந்து அறை வரை ரோகிணியின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு செயலையும் அவள் மனதில் இணைத்து பார்க்க ஆரம்பித்தாள். கையில் தேநீர் கப் வைத்துக்கொண்டு விஜயா நீண்ட நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த கப்பில் தேநீர் மட்டும் இல்லை, அவளின் சிதறிக் கொண்டிருக்கும் முழு வாழ்க்கையும் நிரம்பியிருப்பது போல இருந்தது. அவளின் மனதில் மீண்டும் மீண்டும் அண்ணாமலையின் முகம்தான் சுழன்று கொண்டிருந்தது. இத்தனை வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த பிறகு அவர் உண்மையிலேயே அவர்களை தனியாக விட்டுச் சென்று விட்டாரா? அவரில்லாமல் இந்த வீட்டின் நிலை என்ன ஆகும் என்று ஒரு முறையாவது அவர் நினைக்கவில்லையா? விஜயா தேநீரின் ஒரு சிப்பும் குடிக்கவில்லை. கப்பை அப்படியே மேசையில் வைத்துவிட்டு வெறுமையான பார்வையுடன் முன்னே பார்த்து கொண்டிருந்தாள். ரோகிணி தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொள்கிறாள். அவளின் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. தான் செய்வதுதான் சரியான வழி என்று அவள் தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறாள். அண்ணாமலை திரும்பி வந்தால் எல்லா பிரச்சனைகளும் முடிந்து போகும். வியாபாரமும் காப்பாற்றப்படும், கடனுக்கும் ஏதாவது தீர்வு கிடைக்கும். ஆனால் மனத்தின் ஒரு மூலையில் ஏதாவது தவறு நடந்துவிட்டால் எல்லாமே அழிந்து போய்விடும் என்ற பயமும் பதிந்திருந்தது. மீனா மெதுவாக விஜயாவிடம் வந்து அன்புடன் அவளின் தோளில் கையை வைக்கிறாள். ஏதாவது சாப்பிடச் சொல்றா, தண்ணீர் குடிக்கச் சொல்றா. ஆனால் விஜயா எந்த வார்த்தைக்கும் பதில் சொல்லலை. அவளின் கண்கள் வறண்டு போயிருந்தன. அழுது அழுது கண்ணீர் கூட சோர்ந்து போனது போல. முத்து வெளியே யாரோடு தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான். அவனின் முகம் கடுமையாக இருந்தது. அழைப்பு முடிந்ததும் உள்ளே வந்து இன்னும் எந்த செய்தியும் கிடைக்கவில்லை என்று சொல்கிறான். போலீசிலிருந்தும் இல்லை, எந்த அறிமுகமானவர்களிடமிருந்தும் இல்லை. அதே நேரத்தில் ரவி கவலையுடன் அண்ணாமலை தானாக சென்றிருந்தால் இந்நேரம் ஏதாவது ஒரு குறியாவது கொடுத்திருப்பார் என்று சொல்கிறான். இந்த அமைதி அவனுக்கு சரியில்லை என்று தோன்றுகிறது. வீட்டில் மீண்டும் பயமும் பதற்றமும் நிரம்புகிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய ஊகங்களை பேசுகிறார்கள். யார்ட்டும் உறுதியான பதில் அல்ல. இரவு ஆழமாகிறது. வீட்டில யாருக்கும் நிம்மதியா தூங்க முடியலை. விஜயா அதே இடத்தில் அமர்ந்திருக்கிறாள். மீனா அவளின் அருகிலேயே தரையில் உட்கார்கிறாள். அவளை தனியாக விட மனமில்லை. ரோகிணி அறைக்குள் நடந்து கொண்டே இருக்கிறாள். சிறிது நேரம் தோறும் அவளின் கை அந்த பவுச்சை நோக்கிச் செல்கிறது. அதில் மீதமுள்ள மருந்து இருக்கிறது. இன்னைக்கு எதுவும் நடக்கவில்லை என்றால் நாளை என்ன செய்யறது என்று அவள் யோசிக்கிறாள். அரையிரவு நேரத்துல திடீரென விஜயாவுக்கு தலைச்சுற்றல் வருகிறது. அவள் தலையை பிடித்துக் கொள்கிறாள். மீனா பதறி முத்துவை கூப்பிடுகிறாள். முத்து ஓடி வருகிறான். விஜயாவின் நிலையை பார்த்தவுடன் அவனின் இதயம் பதறுகிறது. அவளின் முகம் வெண்மை அடைந்திருக்கிறது. மூச்சு வேகமாக ஓடுகிறது. வீட்டில் முழுக்க பரபரப்பு ஏற்படுகிறது. ரோகிணியும் அறையிலிருந்து வெளியே வருகிறாள். ஆனால் அவள் காட்டும் பதற்றம் செயற்கையாகத் தெரிகிறது. முத்துவும் ரவியும் உடனே கார் எடுத்துக் கிளம்புகிறார்கள். விஜயாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். வழியெல்லாம் மீனா அவளின் கையை பிடித்துக்கொண்டே இருக்கிறாள். அவளின் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் தன்னை உறுதியானவளாக வைத்துக்கொள்ள முயற்சிக்கிறாள். மருத்துவமனைக்கு சென்றவுடன் மருத்துவர் பரிசோதனை தொடங்குகிறார். சிறிது நேரத்திற்குப் பிறகு மருத்துவரின் முகம் கடுமையாக மாறுகிறது. விஜயாவின் உடலில் ஏதோ ஒன்று சென்றிருக்கிறது. அது அவளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் என்று சொல்கிறார். இன்னும் தெளிவாச் சொல்ல முடியாது. ஆனால் நிலைமை மிகவும் நுட்பமானது. இதைக் கேட்டதும் முத்துவின் காலடியில் இருந்து நிலம் சரிந்தது போல ஆகிறது. ரவி கோபத்தில் மருத்துவரிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறான். இது எப்படி நடந்தது என்று சத்தமா கேட்கிறான். மீனா அப்படியே உறைந்து நிற்கிறாள். ரோகிணி தூரத்தில் நின்று இதையெல்லாம் அவளின் மனதில் மீண்டும் அந்த தேநீர் கப் தான் சுற்றுகிறது. அந்த தேநீரில் ஏதோ ஒன்று இருந்தது என்ற முழு நம்பிக்கை அவளுக்குள் உறுதியாகிறது. மருத்துவமனைக்கு வெளியே காத்திருக்க இரவு கடந்து போகிறது. காக்கலை முதல் ஒலியுடன் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. முத்து அழைப்பை எடுக்கிறான். மறுபுறம் வரும் குரல் அவனுக்கு பரிச்சயமானதாக தெரிகிறது. அது அண்ணாமலையின் குரல். சில நொடிகள் முத்து பேச முடியாமல் நிற்கிறான். அவனின் குரல் அடைகிறது. விஜயாவின் நிலை பற்றி அவருக்கு எல்லாம் தெரிய வந்துவிட்டதாக அண்ணாமலை சொல்கிறார். அவர் மிக விரைவில் வீட்டிற்கு திரும்பி வரப்போவதாகவும் சொல்கிறார். அழைப்பு முடிந்ததும் முத்து இந்த செய்தியை எல்லோரிடமும் சொல்கிறான். மீனா நிம்மதியாக மூச்சு விடுகிறாள். ரவியின் கண்களில் நம்பிக்கை ஒளி பளிச்சிடுகிறது. ஆனால் ரோகிணிக்கு இந்த செய்தி ஒரு புயலைப் போல தாக்குகிறது. அவளின் கால்களில் இருந்து சக்தி கசிந்து போகும் போலாகிறது. இப்போது எல்லாம் மாறப்போகிறது என்று அவள் புரிந்து கொள்கிறாள். அண்ணாமலை திரும்பி வந்ததும் மறைந்திருந்த உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரலாம். மருத்துவமனை அறையில் விஜயா மயக்கத்தில் கிடக்கிறாள். அவளின் முகத்தில் சோர்வு தெளிவாக தெரிகிறது.